சி ஜோசப் விஜய் எனும் நான். இதை எப்படா நம்ம அண்ணன் சொல்லுவாருன்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஒரு வாரத்துல நடந்தது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்லையும் எந்த ஒரு எலெக்ஷன்லையும் இப்படி ஒரு தேர்தலை பார்த்ததே இல்லை. இது ஒரு வித்தியாசமான தேர்தல். விஜய் அண்ணன் படத்துக்கே அவ்வளோ எதிர்ப்பும் பிரச்சனைகளும் வரும்போது அவர் முதலமைச்சர் ஆக போறாருன்னா சொல்லவா வேணும். நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அங்க இருக்கிற ஆங்கர்ல ஒருத்தர் ஆள போறான் தமிழன் இப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம விஜய் அண்ணா என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, அதை சீக்கிரமா நடத்தி காட்டுவாங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை இன்னைக்கு நம்ம மக்களாகிய நாம நடத்தி காட்டியிருக்கோம். நம்ம விஜய்னாவை சி ஜோசப் விஜய் எனும் நான் சொல்ல வச்சதும் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பும், அதாவது அவரை நம்ம தமிழ்நாடோடைய முதலமைச்சராகவே ஆக்கிட்டோம். இதுல பல பேர் கூட்டெல்லாம் ஓட்டா மாறாது. இவங்கனால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. நீ என்ன விட அரசியல் பேசுவியா? உன்னால சினிமால மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும். உங்களால ஜெயிக்கவே முடியாது. நீங்க சினிமால அடுத்த என்ன படம் நடிக்கலான்னு அதை பத்தி யோசிங்க. அரசியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கான நல்ல தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா பேசினாங்க. ஆனா இன்னைக்கு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நியாயம்தான் ஜெயிக்கும், தர்மம் தான் ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். அது இன்னைக்கு உண்மையும் ஆயிருக்கு. நம்ம டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம விஜய்னா சிஎம் ஆயாச்சு. மக்களுடைய உண்மையான தீர்ப்பு ஜெயிச்சாச்சு. தமிழ்நாடு மக்கள் ஒரு வரலாறையே உருவாக்கியாச்சு.